we are decoding MSc, by the way, just reminding. And இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். So he did music which was in tune with the social themes. Social themes na போடும்போது one of the most important values for a film மியூசிக் கம்போசர் எப்படின்னாக்கா ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்டேருந்து பேனா வாங்கிட்டு அதே பேனாவில் மியூசிக்கை பெயிண்ட் பண்ணிட்டு பேனா திருப்பி கொடுத்துடணும். த சாங் ஷுட் பி அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த மூவி. நான் வந்து ராமாயணத்தில் ஜாஸ் ப்ளூஸ் போட்டால் அப்படி இருக்கும், அசிங்கமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு அரிஸ்ட்ரோக்ரஸி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு 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 ரிச்னஸ், அந்த ஹீரோ ஹீரோயின்லாம் ரிச்சாக இருக்காங்கனாக்கா அது பிரம்மாண்டமாக இருந்தால் மியூசிக் இருக்கணும். சின்ன ஒரு டோலக், ஒரு தபலா, ஒரு சித்தாரை வச்சுன்னு நான் காலத்தை தள்ள முடியாது. அதே சமயத்தில் பாசமலர், பாலும் பழமும்னாக்கா ரொம்ப கிராண்டியர் இருக்கக்கூடாது, பட் இமோஷனல் ட்ரிவனாக இருக்கணும். ஹி வாஸ் த பர்சன் ஹூ செட் த கிராமர் ஃபார் எவ்ரி திங். டீகோட் பண்ணும்போது இதெல்லாம் தீஸ் பிகம் த வேல்யூஸ் தட் ட்ரோவ் ஹிம். நம்ம சூழ்நிலையை நம்ம ஆராய்ஞ்சுன்னு இருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு ஹி வாஸ் ஸோ சென்சிட்டிவ் டு த டாஸ்க். ஸோ எம்எஸ்சியோட பாட்டில் முதல்ல அந்த சோஷியல் தீம்ஸ் வர பாட்டெலாம் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கிற மியூசிக்காலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் தியரி இம்ப்ளிமெண்டட் வெஸ்டர்ன் ஒரு கர்நாட்டிக் ஒரு ஹிந்துஸ்தானி அது முன்ன நிற்கவே நிற்காது. முதல்ல இந்த கதாபாத்திரத்தோட காதலோ குமுறலோ சோகமோ இல்லாட்டி வந்து ஏக்கமோ தான் முதல்ல அடிக்கும். பிகாஸ் ஃபீலிங் இஸ் யூனிவர்சல். ஆல் ஆஃப் us feel the same feelings except in different situations. He could manage to universally touch the hearts of all Tamils through his music. சிச்சுவேஷனல் மியூசிக் தான் முதல்ல சரோஜதேவி சோகத்தில் பாடுறாங்கனாக்கா எனக்கு வந்து கீரவாணியில் ஸ்ருதிவேதம் பண்ணி சிமேந்திர மத்தியம் போயிருக்கான்னு தோணிதுனாக்கா கம்போசர் ஹஸ் ஃபெயில்ட். எனக்கு சரோஜதேவியோட சோகம் என்ன வந்து அடிச்சதுனாக்கா ஐ செட் ஓகே ஃபைன், யா குட்னஸ், எஸ் தட் இஸ் இம்பாக்ட்ஃபுல், தட் இஸ் ஃபிலிம் மியூசிக். அப்புறம் நீங்கள் இமோஷனை தள்ளி வச்சுட்டு மாயையை தள்ளி வச்சுட்டு யூ ஸ்டார்ட் லுக்கிங் அட் த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக்ஸ். யூ எக்ஸல்ட் அண்ட் வண்டர்மெண்ட். இப்படி ஒரு ஆளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா மெலடியை? லுக் அட் த அட்டாமிக் லெவல்ஸ் ஆஃப் த சாங் கன்ஸ்ட்ரக்ஷன். வெஸ்டர்ன் மோடு இருக்கும், ஆனால் வெஸ்டர்ன் மோடை மறைச்சு இந்தியன் ஸ்கூலில் அப்படியே புகுத்திருப்பார். பிகாஸ் த லேடி இஸ் நாட், ஷி இஸ் நாட் ஆஃப் த வெஸ்டர்ன் கைண்ட், ஷி ஜஸ்ட் வேரிங் அ சாரி. அப்போ ரொம்ப வெஸ்டர்ன் மோடில் போனால் அது மைட் சவுண்ட் வெரி இன்காங்க்ருவஸ். இருந்தாலும் அந்த வெஸ்டர்ன் மோடு போட்டால் ஒரு புதுமை வரும். ஸோ அந்த புதுமைக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா வெஸ்டர்ன் மோட் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நோட்டை சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் கார்ட்ஸ் வரும். ஹில் யூஸ் 3 கார்ட்ஸ், 4 கார்ட்ஸ், 4 கீ கார்ட்ஸ், 5 கீ கார்ட்ஸும் யூஸ் பண்ணுவார். ஸோ மெலடிலேயே அந்த கார்டு வழியாக அந்த பாட்டை தள்ளி, மெலடிலேயே கார்ட்ஸ் வழியாக அந்த பாட்டை தள்ளிட்டு நடுவில் கமகம் வச்சிருப்பார். ஒன் ஆஃப் ஹிஸ் கீ ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் பழமை மாறாத புதுமை. பழமைனா என்ன? சாஸ்திரிய சங்கீதத்தை அப்படியே கொண்டு வரதா கிடையாது. சாஸ்திரிய சங்கீதத்தில் நெளிவு சுழிவு இருக்கும். நெளிவு சுழிவு வந்து ஒரு கருணாரசம், ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட் லைனாக மொட்டையாக மெலடி போட்டால் எப்படி இருக்கும்? வீரத்தை சொல்லலாம், அச்சம் என்பது மடமையிடான்னு சொல்லலாம், உலகம் உருண்டை அப்படின்னு யூனிவர்சல் ட்ரூத்தை வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் சொல்லலாம். ஒரு காதல் சொல்லணும்னாக்கா ஒரு கனிவு வந்து அந்த வளைவில் தான் எனக்கு கனிவு வரும். ஸோ அந்த கருணாரசம் கொடுக்குற அந்த டூல்ஸை விட்டு கொடுத்துக்கல அவர். எக்ஸப்ட் ஹி கிரியேட்டட் ஹிஸ் ஓன் கர்வ்ஸ் விச் வேர் ஃபார் ரிமோட் ஃப்ரம் கர்நாடிக் கிளாசிசிசம். கமகம் வச்சுட்டார், இந்த பிருகான்னு சொல்லுவாங்க. கமகத்தை விட்டு கொடுக்கல, எனக்காக தான் வந்து ஒரு டியூனுக்கு அலங்காரமாக இருக்கும். ஸோ இந்த பிர்காக்களை கொண்டு வந்தார். அதில் வந்து சாஸ்திரிய சங்கீதமே இல்லாத மாதிரி கொண்டு வந்து தன்னோட சொந்த கமகங்களை கிரியேட் பண்ணி ஹி இன்சர்டட் இன்டு த டியூன்ஸ். தேர்ஃபோர் கேட்க ரொம்ப புதுமையாக இருக்கும். யூ ஹேவ் அ வெஸ்டர்ன் மோட் அண்ட் அன் இந்தியன் வேல்யூ. சாஸ்திரிய சங்கீதம் சுத்தமாக இருக்காது, சாஸ்திரியமே இருக்காது. த பியூட்டி இஸ் இட்டில் அந்த இருக்கிற இமோஷன் அப்படியே அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பார். ஸோ கருணாரசம் ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னேன். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்ல போனானாக்கா நம்ம பாவமன்னிப்பில் சிவாஜி சார் ஒரு பாட்டு பாடுவார். ஐ எம் பிக்கிங் அப் ஆல் பாப்புலர் சாங்ஸ், ஐம் நாட் கோயிங் இன் டு ரேர் சாங்ஸ். சைக்கிளில் போயிட்டே ஒரு குழந்தை இருக்கும் முதல்ல பேஸ்கெட்டில். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. அதில் பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அபவுட் த சார்டட் ஸ்டேட் ஆஃப் த சொசைட்டி. பார்த்து வந்து ஒரு பேர் ரஹீம் நினைக்கிறேன் சிவாஜி பேர். இந்த சமுதாயம் இப்படி ஆயிடுத்தே அப்படின்ட்டு பாடுறாரு அவர். அதுக்கு வந்து கண்ணதாசன் எழுதின லிரிக்ஸ், முதல்ல கண்ணதாசன் எழுதிட்டு அப்புறம் போட்ட டியூன். அது எப்படின்னா நிலை மாறின், அப்புறம் வந்து இன்பமும் காதலும் இயற்கை நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. அதுக்கு வந்து என்னன்னாக்கா இது வந்து ஒரு ஆள் வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து கர்வ்ஸ் இருக்கவே கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இயற்கையின் நீதினு கமகம் போடல அவர். ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி எல்லாம் ஸ்ட்ரெயிட் கட் நோட்ஸ். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் வந்து வளைவோட வரக்கூடாது. பாரில் இயற்கை கண்டதெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தான் எங்க போது தன்னோட பர்சனல் இமோஷன் வரும்போது தான் அந்த வளைவை கொண்டு வர்றார்.
இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதின்னு சொல்லிட்டு, பாரில் இயற்கை கண்டதை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே ஒரு டிஸ்பேர். அந்த லைன்ல வந்து அந்த வளைவனால ஒரு டிஸ்பேர் வரும் பாருங்க. none of it is a figment of my imagination, you can feel it. நான் சொன்னதுக்கு அப்புறம் இங்க போய் கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு வந்து இந்த கவிதைக்குள்ள இருக்கிறத வந்து உள்வாங்கி இருக்காருன்னு தெரியும். முதல் 2 ஸ்டேட்மெண்ட் யூனிவர்சல் ட்ரூத்தா சொல்லிட்டு கடைசியா அந்த புரோட்டகானிஸ்ட் அந்த ஆக்டரோட பர்சனல் இமோஷனா எடுத்து சொல்லும்போது வளைவு நெளிவு சுழிவு கமகங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு முழுமையான இமோஷனல் இம்போர்ட் ஆஃப் த லிரிக்ஸ் நம்ம கிட்ட வந்து சேரும். we say reading between the lines நான் சொல்லுவோம். இது வந்து tuning between the lines. வார்த்தைக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸுக்கு ஒரு டியூன் போட்டிருப்பேன். This is the kind of tuning he did.